அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். கல்வி கடன் ரத்து முதல் 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வரை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 2ஆம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதில் முதலாவதாக முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தினருக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 2000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் சிறுபான்மையின் மக்கள் சுய தொழில்கள் தொடங்க வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். படுகாயமடைந்தால் மருத்துவ சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த போட்டிகளை நடத்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசு ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக அரசியல் கட்சிகள் பல்வேறு தரப்பினர் ஆலோசனைகளை பெற்று தேர்தல் அறிக்கையை ஒரு புத்தகமாக வெளியிடுவர். ஆனால் தற்போது பல்வேறு கட்டங்களாக வெளியிடுவது புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆளும் திமுக வெளியிடப் போகும் தேர்தல் அறிக்கைக்கு நெருக்கடியாக கூட இருக்கலாம். ஏனெனில் அதிமுகவுக்கு போட்டியாக தமிழக மக்களை கவரும் வகையில் திமுக திட்டமிட வேண்டியிருக்கிறது.